நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 1 பேதுரு 3:4-5. நாம் கர்த்தருக்குள் வந்து ஞான ஸ்நானம் எடுப்பதே பரலோகத்திற்கான பயண சீட்டு என்று நினைத்து கொள்கிறோம். அல்லவே அல்ல. நம்மை ரட்சித்து நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்த இயேசு நாமும் அவரை போல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ விரும்புகிறார். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆம், உலகம் ஒரு நாடக மேடைதான். இந்த உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம் கதாபாத்திரத்திற்கு தகுந்த தனிப்பட்ட பண்பையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் பண்பிற்கு நாம் உண்மையாய் இராவிட்டால் பொய்யான உலகத்தில் நாமும் பொய்யாய் வாழ்ந்தால் உண்மையான தேவ ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாக கிடைத்து விடுமா என்ன? கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க நம் மனமும் இருதயமும் பாடுபடுவதனால் மெய்யான தேவ ராஜ்யத்தை நம் ஆத்துமா அடைவது எப்படி? சாமுவேல் எப்பொழுது சவுலிடம் தேவன் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளினார், அவருக்கு பிரியமான உன் சகோதரனை ராஜாவாக்க சித்தமாக இருக்கிறார் என்று சொன்னானோ, அன்றே தேவனிடம் அவன் சரணடைந்திருக்கலாம். அடுத்து செய்ய வேண்டியதை தேவனிடம் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் தனக்கு தோன்றினதையெல்லாம் செய்தான். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பற்றி கவலையும் இல்லை, யோசனையும் இல்லை. ஆம், இப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறதா? நிதானியுங்கள். தேவனிடம் உங்கள் சொந்த ஆசைகளை விட்டுவிட்டு அவரிடம் திரும்புங்கள். தேவனையும் அவருடைய சித்தம் செய்வதே தேவநீதி. அவரிடத்தில் திரும்புகிறவனையும் அவர் சித்தம் செய்கிறவனே தேவ ராஜ்யத்தை அடைய தகுதியானவனும் கூட. தேவனுக்கு பிரியமான தாவீதை சமாதானமாக தூங்க விடாமல் விரட்டி கொண்டே இருந்தான் சவுல். அதை சவுலும் ஒப்புக்கொள்ளுகிறான். எப்படியெனில் 1 சாமுவேல் 27 இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். தாவீதாகிய உனக்கு இனி ஒரு பொல்லாப்பு செய்யேன் என்று சொன்னான். அதன்படி செய்தானா? இல்லை, விரட்டி கொண்டே இருந்தான். ஆதலால் தாவீது சவுலின் பொல்லாத சிந்தனையை அறிந்ததினால் என்றாவது ஒரு நாள் நம்மை கொல்லாமல் விடமாட்டான் என்பதற்காக அவன் இஸ்ரவேல் நாட்டை விட்டுவிட்டு பெலிஸ்தரின் நாட்டிற்கு போகிறான். சவுல் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவனாக இருக்கிறபடியால் தேவனிடம் அவன் திரும்பியிருக்க வேண்டும். அவர் பட்சமாய் வருகிற எவனையும் தேவன் தள்ளினது இல்லை அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக விழுகிறதும் அவரை மறக்கிறதும் அடிமைகளாகிறதும் தங்கள் தவறுகளை உணர்ந்து வருந்துகிறதும் மீண்டும் தேவனிடம் அழுகிறதும் தேவன் அவர்களை மன்னிக்கிறதும் நாம் வேதத்தில் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். சவுல் அவரிடம் திரும்பியிருக்கலாம். ஆனால் அவன் தேவனிடம் திரும்பாமல் அஞ்சனம் குறி சொல்லுகிற பெண்ணிடம் நாடினான். விதைப்பது விதையானாலும்
வினையானாலும் அது தன் பலனை தராமல் போகாது. ஆம், சவுல் செய்தது எல்லாமே வினைதான். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு அவனுக்கு தொடர்ந்து வினைகளையே கொடுத்தான். தேவனுக்கு பிரியமான குமாரனை சமாதானமாய் இருக்க விடாமல் நிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தான் இந்த சவுல். சவுலுக்கு நடந்தது என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலுத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். ஆனால் சவுலுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே சவுல் சொன்ன விதமாக அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கெங்கிலும் யோர்தானுக்கு அடுத்து உள்ள இஸ்ரவேலர்கள் கண்டபோது அவர்கள் தங்கியிருந்த பட்டணங்களை விட்டு வெளியேறினார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்வதற்காக பெலிஸ்தர்கள் மறுநாள் போர்க்களத்தண்டைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு சவுலின் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவிலிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே உள்ள எல்லா பட்டணங்களிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானில் உள்ள அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர்கள் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரவு முழுதும் நடந்து போய் பெத்சானில் அலங்கத்தில் இருக்கிற சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கேயே அவைகளை தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். திருந்த வாய்ப்புகள் இருக்கும்போதே திருந்த வேண்டும். வருந்த சமயம் வரும்போதே வருந்தியும் ஆக வேண்டும். திருந்தவோ வருந்தவோ முடியாதவன் அவனால் ஆகாதபோது தான் செய்த தப்பிதமே தன் அழிவிற்கு முழு முதற் காரணமாக அமைகிறது. 1 சாமுவேல் புத்தகம் முழுமையடைந்தது. அடுத்த பதிவில் அடுத்த புத்தகத்தை எடுத்து அதை வாசித்து அதன் உட்கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம் விசுவாச பாதையை பலப்படுத்துவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.